हरे कृष्णा हरे कृष्णा केशवाय नमः नारायणाय नमः माधवाय नमः गोविंदाय नमः विष्णवे नमः मधुसूदनाय नमः त्रिविक्रमाय नमः वामनाय नमः श्रीधराय नमः ऋषिकेशाय नमः पद्मनाभाय नमः दामोदराय नमः அடியார் பெருமக்களுக்கெல்லாம் நமஸ்காரமும் ஆசீர்வாதமும். இன்றைய தினம் மகா சிவராத்திரி. அதனால் எல்லா கோவில்லையும் திருவாசகம் முற்றுவதிலேருந்து எல்லாம் நடக்கும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கிருஷ்ணரையுமே சிவனாக பாவிக்கிறோம். அப்படிங்கிறதால இன்றைய தினம் நம்ம கோவிலில் சிவன் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை சாயங்காலம் அனுபவிக்கலாம் அப்படின்னு இருக்கோம். ஆகையினாலே இன்றைய தினம் சிவனுடைய அருள் எல்லோருக்கும் கூடியிருக்கட்டும். கிருஷ்ணன் ஞான வைராக்கிய பக்தியை கொடுக்கக்கூடியவன் ஸ்ரீகிருஷ்ணன். அது கிருஷ்ணன் நமக்கு நிறைய கொடுத்தா அந்த ஞான மூலியமாகவும் பக்தி மூலியமாகவும் எல்லா சுவாமியும் நாம் தெரிஞ்சுப்போம். தென்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. பூமியினுடைய தென்பகுதி, தென்னிந்தியா இல்லை, பூமியினுடைய தென்பகுதியிலே சிவன் என்று அழைக்கப்படுகிறோம். எல்லா உலகங்களிலும், உலகின் எல்லா பகுதிகளிலும் இறைவன் என்று அழைக்கப்படக்கூடிய ஒருவர் தென்னாட்டு பகுதியிலே சிவன் என்று அழைக்கப்படுகிறார் என்பதுதான் அதன் பொருள். தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. என்னுடைய சிவன்தான் மாறுபட்ட பல இடங்களில், மாறுபட்ட பல வடிவங்களில், மாறுபட்ட பல செயல்களில், மாறுபட்ட பல இயக்கங்களில் இருந்து இறைவனாக இருந்து அருள் பாலிக்கின்றான். தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவராமகிருஷ்ணன் அப்படின்னு ஒரு சிறப்பான நாமம் உண்டு. ராமனும் கிருஷ்ணனும் சிவனை சேவித்தார்கள் என்பதே அதனுடைய தாத்பரியம். ஸ்ரீகிருஷ்ணர் மகாபாரதத்தில் பாண்டவர்கள்லாம் அஞ்ஞானவாசம் ஒரு வருஷம் இருக்கணும், எந்த இடத்துல இருக்கிறதுன்னு யோசிக்கும் பொழுது, அப்படி பாண்டவருடைய அஞ்ஞானவாசத்திற்கு எந்த இடம் உகந்தது என்று கிருஷ்ணரிடத்திலே எல்லோரும் தர்மபுத்திரர் முதற்கொண்டு சேவித்து கேட்கிறார்கள். திருதராஷ்டிரன் கண்ணில் படாமல், துரியோதனின் கண்ணில் படாமல் மறைந்து வாழக்கூடிய இடம் ஒன்று வேண்டும் என்று கேட்க, உடனே ஸ்ரீகிருஷ்ணர் அந்த துர்காதேவியை நீங்கள் சேவியுங்கள், துர்காதேவியை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், அப்படி பண்ண துர்காதேவி அவள் ஒரு இடத்தை காட்டுவாள் என்று சொல்ல 8 ஸ்லோகங்களால் தர்மபுத்திரர் துர்கையை தியானம் செய்ய துர்கையானவள் அந்த விராட நாட்டை காட்டுகிறாள். விராட நாடு என்பது துரியோதனனுடைய கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு தேசம். அந்த தேசத்திலே போய் இருக்கிறார்கள். அந்த அஞ்ஞான வாசமும் முடியக்கூடிய முதல் நாள் தருவாயிலே இவர்கள் வெளிப்படுகிறார்கள். பிறகு விராட நாட்டின் மீது துரியோதனன் மகன் போர் தொடுக்கவும் அர்ஜுனன் அந்த போரிலே விராட மகாராஜாவுக்கு அந்த தேசத்தை மீட்டு கொடுத்து கிளம்புகிறான் என்பதாக வரலாறு. எனவே ஸ்ரீகிருஷ்ணர் துர்கையை சேவிக்க சொல்லியிருக்கிறார். ஸ்ரீராமன் சிவனுக்கு பூஜை செய்திருக்கிறார். இதனாலேயே சிவராமகிருஷ்ணன் என்ற நாமம் உண்டாயிற்று. தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.